ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் லேயர் ஃப்ராக் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கான ஃப்ராக் தான். நம்ம இதுக்கு வந்து நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர் மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது. நீங்கள் வந்து ஒரே மாதிரி டிசைன் கூட எடுத்துக்கலாம், பட் வேறு வேறு கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து இந்த காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன், டார்க் க்ரீன் கலர். அண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் மிக்சடில் வர மாதிரி ஒரு க்ரீன் கலர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ உங்களோட குழந்தையோட ஹைட்டு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட் மட்டும் இந்த மெட்டீரியலில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதாவது எப்படி எடுக்கணும்னு இன்னும் வீடியோ போடல, பட் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ நம்மளோட பிரியா டெய்லரிங் ஜங்ஷன் ஆரி ஒர்க் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கர்ட் போர்ஷன் வந்து அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கிறதுனால இதில் எந்த இதுவுமே கட் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, பாடி போர்ஷனுக்காக இன்னொரு கலர் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ராஸில், அதாவது நீங்கள் அம்பர்லா கட் போட்டுக்கலாம் மெட்டீரியலை பொறுத்து. நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அம்பர்லா கட் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஹைட்டே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், பாதிக்கு பாதி தான் நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் பாடி போர்ஷனும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்குக்கு வந்து நம்ம நெக் வந்து ஷார்ட்டாக வைப்போம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம நிறைய கட்டிங் வீடியோ பார்த்துட்டதுனால நான் உங்களுக்கு வந்து கிளியராக நான் உங்களுக்கு இதில் வந்து கட் பண்ணி காட்டல. மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து வச்சு காமிச்சிட்றேன். ஸோ உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். மெஷர்மெண்ட்டு கூட உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா உங்களோட பேபியோட மெஷர்மெண்ட் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அண்ட் அதோட கால்குலேஷனும் நம்ம எப்படி போடணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பும் கீழே ஸ்கர்ட் போர்ஷனில் வந்து ஒரு ஹாஃப் மட்டும் வந்து உங்களுக்கு சேம் கலராக வந்துடும். அண்ட் ரிமைனிங் எல்லாம் வந்து உங்களுக்கு வேறு பேட்டர்னில், அதாவது வேறு கலரில் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். நம்ம இதுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ராஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். லைட்டாக உங்களுக்கு அந்த வேவி மாதிரி வரும், அதுக்காக கேப் ஸ்லீவ் மாதிரி, பட் அம்பர்லால மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். வெரி ஷார்ட் ஸ்லீவ். இதுக்கு வந்து நம்ம எந்த லைனிங்கும் வந்து யூஸ் பண்ணல, சிம்பிளாக நம்ம வந்து டைரக்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீவ் வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓரமாக வந்து மடித்து தைச்சிருங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும்போது ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் இருந்துச்சு அப்படின்னா மடித்து தைக்கிறது, இல்லை லைனிங் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணணுன்னா அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டியோ இல்லை கிராஸ் பீஸ் ஏதாச்சும் நெக்குக்கோ ஸ்லீவுக்கோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் வந்து இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிற ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பாடி போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். பாடி போர்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஷோல்டர் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம. அண்ட் பேக் வந்து ஓப்பனுக்காக கட் பண்ணி விட்டுட்டோம். அதில் வந்து நம்ம ஹூக் பட்டி வந்து வச்சுக்கலாம். மேபி உங்களுக்கு ஜிப்பு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஜிப்பு வச்சுக்கலாம். கீழே ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த டார்க் க்ரீன் கலரை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வச்சுட்டோம். அதுக்கு மேலே இந்த அம்பர்லா கட் வந்து போட்டிருந்த கிளாத்தை வச்சு
அதையும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து ரா எஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கீழே ஸ்கர்ட் போர்ஷனும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இதையும் பாடி போர்ஷனையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு அண்ட் நெக் பீஸும் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் பேக் ஹூக் போர்ஷனும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாடிஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட். அடுத்தது நீங்கள் இதை வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கர்ட் போர்ஷனையும் வந்து நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிட்டு ரவுண்ட் ஜாயின் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா சைடு வந்து 2 இதாக கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் என் வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவர் கோட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்கும் அண்ட் ஓவர் கோட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரியா டெய்லரிங் ஜங்ஷனில் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.